ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். எப்பவும் ஒரு கதை சொல்லி அதுக்கான மாரலை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது தான் வழக்கம். ஆனால் இன்னைக்கு அந்த மாரல்ஸ் எல்லாம் விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸை தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அவரோட நாட்டு மக்களை நீதியோடையும் நியாயத்தோடையும் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. இதனால அந்த ராஜாவை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ராஜாவோட இந்த உயர்ந்த குணத்தினால அவரை பார்க்க பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் வியாபாரிகள், தொழிலதிபர்கள், அரசர்கள் வந்துட்டு போவாங்க. அப்படி ஒரு நாள் அந்த ராஜாவை பார்க்க பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு சந்தன வியாபாரி ஒருத்தர் வராரு. அவரை பார்த்த உடனே ராஜாவுக்கு இந்த வியாபாரி கிட்ட இருந்து எல்லா பணத்தையும் நாம பறிச்சுட்டு இவரை தண்டிக்கணும்னு தோணுது. என்னவோ தப்பா இருக்கேன்னு யோசிச்ச நம்ம ராஜா பக்கத்துல இருந்த அமைச்சரை கூப்பிட்டு, நான் எவ்வளவு நேர்மையா ஆட்சி செய்வேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆனா அந்த வியாபாரிய பாக்குறப்போ எனக்கு இப்படி தோணுது, ஏன்னு தெரியலன்னு தனக்கு தோணுனதை சொல்றாரு. அதை கேட்ட அந்த அமைச்சர், எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க ராஜா, சீக்கிரமே உங்களோட இந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்றாரு. ராஜாவும் அவருக்கு டைம் கொடுக்கறாரு. அன்னைக்கே அந்த அமைச்சர் அந்த வியாபாரியோட வீட்டுக்கு போறாரு. அங்க அந்த சந்தன வியாபாரி ரொம்ப சோகத்தோட உட்கார்ந்து இருக்காரு. அதை பார்த்த நம்ம அமைச்சர், அதான் நீங்க சந்தன பிசினஸ் பண்றீங்கல்ல, பணத்துக்கு பிரச்சனை இருக்காதே, அப்புறம் ஏன் சோகமா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த வியாபாரி, எப்பவும் உங்க நாட்டுக்கு நான் நிறைய சந்தன கட்டைகளை கொண்டு வருவேன், எல்லாமே வித்துரும், ஆனா இந்த முறை கொஞ்சம் கூட விக்கல, இது எனக்கு பெரிய நஷ்டம், அதான் சோகமா இருக்கேன்னு சொல்றாரு. அதை கேட்ட நம்ம அமைச்சர், ஐயோ பாவமே, இந்த சந்தன கட்டைகளை விக்கிறதுக்கு ஒரு வழி கூடவா இல்லைன்னு கேக்குறாரு. அதை கேட்ட அந்த சந்தன வியாபாரி சிரிச்சுக்கிட்டே, ஒரே ஒரு வழி இருக்கு, உங்க ராஜா இறந்து போனார்னா வேணா அவரோட இறுதி சடங்குக்காக இந்த சந்தன கட்டைகள் எல்லாம் வித்து தீரும்னு சொல்றாரு. அதை கேட்ட கொஞ்சம் யோசிச்ச நம்ம அமைச்சர், நாளையில இருந்து அரண்மனையில ராஜாவுக்கு சாப்பாடு சமைக்கிறதுக்காக தினமும் 20 கிலோ சந்தன கட்டைகளை அனுப்பி வைங்க, அதுக்கான பணமும் உங்க வீடு தேடி உங்களுக்கு வரும்னு சொல்லிடுறாரு. அந்த வியாபாரியும் ரொம்ப சந்தோஷத்தோட தினமும் 20 கிலோ சந்தன கட்டைய அனுப்பி வைக்கிறாரு. அதோட ராஜா நீண்ட நாள் ஆயுளோட ரொம்ப நாள் வாழணும்னு பிரார்த்தனையும் பண்றாரு. இது தினமும் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அரண்மனைக்கு வந்த சந்தன வியாபாரிய பார்த்த ராஜாவுக்கு இவருக்கு நிறைய பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்பணும்னு தோணுது. உடனே பக்கத்துல இருந்த அமைச்சரை கூப்பிட்டு, தனக்கு இந்த மாதிரி தோணுதுன்னு ராஜா சொல்றாரு. அதை கேட்ட அந்த அமைச்சர், ராஜா, அன்னைக்கு நீங்க கேட்ட சந்தேகம், இன்னைக்கு நீங்க கேட்கிற சந்தேகம் ரெண்டுக்குமே நான் இப்போ பதில் சொல்றேன். அன்னைக்கு அந்த வியாபாரி உங்களோட இறப்ப பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு, அதனால அவரை தண்டிக்கணும்னு உங்களுக்கு தோணி இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க ரொம்ப நாள் வாழணும்னு மனசுக்குள்ள வாழ்த்திட்டு இருக்காரு, அதான் உங்களுக்கு அவருக்கு பரிசுகள் கொடுக்கணும்னு தோணி இருக்குன்னு சொல்றாரு. அமேசிங்ல. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எண்ணங்கள்ங்கிறது நமக்குள்ள இருக்கு, நாம உள்ளுக்குள்ள நினைக்கிறது வெளியே அப்படி யாருக்கு கேட்டுட போகுதுன்னு. இந்த செகண்ட் நம்ம மனசுல ஜெனரேட் ஆகி இருக்கிற ஒவ்வொரு தாட்ஸும் ஏதோ ஒரு வகையில இன்னொருத்தர் மனசுல உதிச்ச தாட்டோட சம்பந்தப்பட்டது தாங்க. நமக்கு தொடர்ந்து நெகட்டிவான தாட்ஸ் வருதுன்னா ஒண்ணு நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷங்க நெகட்டிவா இருக்கிறாங்கன்னு அர்த்தம், இல்ல நம்ம மனசுல தானாகவே உதிச்ச அந்த நெகட்டிவான தாட் சுத்தி இருக்கிறவங்களை அஃபெக்ட் பண்ணி அவங்கள நெகட்டிவா ஆக்க போகுதுன்னு அர்த்தம். இது ரெண்டுல எது நடந்தாலும் ஆபத்து என்னவோ நமக்கு தாங்க. ஆனா இது ரெண்டையுமே நடக்க விடாம பண்றதுக்கான வழியும் நம்ம கிட்ட தாங்க இருக்கு. அப்சர்வ் யுவர் தாட். ஒரு நெகட்டிவான எனர்ஜி உங்களோட எனர்ஜியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க முந்திக்கிட்டு உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை வச்சு அந்த நெகட்டிவான எனர்ஜியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க. தொடர்ந்து உங்க மனசுல பாசிட்டிவ் தாட்ஸை மட்டும் ஜெனரேட் பண்ணுங்க. லைஃபே ஜாலியா மாறுங்க. முக்கால்வாசி பிரச்சனைகள் முடிஞ்சு போயிடும். சோ நீங்க நினைச்சது நல்லபடியா நடக்க நல்லதை மட்டும் நினைங்க. உன் வாழ்க்கை உன் கையில்.